ஜெயமா, பாத்துமா பாத்து ஜெயமா, ஏந்திரு. ஜெயமா மெதுவா. கேஜி, அம்மா நீ எப்ப வந்த? அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லையே? நெஞ்சு வலிக்கல உனக்கு? ஆமா, என்ன இந்த டைம்ல? நீ ஆபீஸ்ல தானே இருந்த? உன் நெஞ்சு வலி எப்படி இருக்கு? என்னாச்சு உனக்கு? நெஞ்சு வலியா? இல்லப்பா, நானும் மிக்கி மவுஸும் உட்கார்ந்து போட்டோ பாத்துட்டு இருந்தோம். ஆ, அப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்லையே. என்னாச்சு? ஜெயமா, அதுக்கப்புறம் டாக்டர் வந்து நீங்க பொழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் ஜெயமா. அப்படியா? எல்லாரும் கைவிட்டோம், கடவுளும் ஹாசினியும் உன் கைவிடல. மந்திரத்தை சொல்லி ஹாசினி தான் உன்னை பொழைக்க வச்சா தெரியுமா? ஜெயமா, நீ எனக்காக எதையும் செய்வேன்னு எனக்கு தெரியும். கடவுளே, நீ மட்டும் இல்லன்னா நான் போய் சேர்ந்திருப்பேன். என்னம்மா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஜெயம்மா. பா, செம்ம தலைவலி. எனக்கு ஒரு காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். நானே எடுத்துட்டு வரேன் ஜெயம்மா. கையில இருந்த 3 மந்திரமும் போச்சு. இனிமே லாக்கரையும் ஓபன் பண்ண முடியாது. கிளம்மா கொடுத்த 2 நாள்ல 1 நாள் போயிடுச்சு. நாளைக்கு மட்டும் இருந்து என்னத்த பண்ண போறோம்? லெட்டர்ல மூஞ்சிலேயே முழிக்காதானே ஹிட்லர் கேவலமா திட்டினதுக்கு அப்புறமும் இங்க இருக்க முடியுமா? உனக்கு மான ரோஷமே கிடையாதான்னு நேர்லயே கேட்டுட்டா என்ன பண்றது? இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். ஒரே மனசா கிளம்பிடுவோம். டாக்டர், ஐ அம் ஆல் ரைட். எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால நம்பவே முடியலையே. இது எப்படி நடந்தது? எனிவே, உடம்பு நல்லா இருந்தா ஓகே. எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இந்தாங்க ஜெயம்மா. தேங்க்யூ ஹாசினி. உட்கார். நல்லா இருக்கு. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்ன ஜெயம்மா நன்றி எல்லாம் சொல்றீங்க? உனக்கு வேணுமா? இல்ல நீ குடி. ஜெயம்மா, ம், சரி நான் கிளம்புறேன். எங்க? நான் ஏற்கனவே சொன்னபடி நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். ஹாசினி, ஏஜே, 2 நாள் இருக்க சொன்னேனே, அத மறந்துட்டியா? இல்ல உன்னோட நோக்கத்தையே மறந்துட்டியா? எதையும் நான் மறக்கலமா. கடவுள் என்ன 2 நாள் இங்க இருக்க சம்மதிக்க வச்சது ஜெயமாவை காப்பாத்ததான்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை? மானத்தோட இங்க இருந்து போறதே பெட்டர். நான் போறேன். ஹாசினி நில்லு. நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. நீ கண்ணில்லாத மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தின கோவத்துல நான் நேத்து உன்னை வீட்டுக்குள்ள வரவிடல. அம்மா சொல்லியும் நான் விருப்பம் இல்லாம தான் உன்னை வீட்டுக்குள்ள வரவிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்க. அதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எங்க அம்மாவை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ எங்கேயோ போவேனா, இங்கே இருக்கலாம்.
என்ன யோசிக்கிற? அதான் ஏஜிவே சொல்லிட்டால, அந்தர் ஜாவ். ஒண்ணும் பேசாத, உள்ள போ. என்ன ஹாசினி, மந்திரத்தை நீ சரியாத்தான் உபயோகப்படுத்திருக்க இல்லையா? ஆமாம்மா. நல்லாரு நல்லாரு, எந்திரி. இந்த மனுஷங்க பிறந்ததுல இருந்து பணம், பதவி, சொத்து, சொகோன்னு எதையாவது தேடி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க எதை தேடி உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் மனசுக்கு நிம்மதி தர இடம் நம்ம குடும்பம்தான். அந்த குடும்பத்தை நாம கோவில் மாதிரி வச்சுக்கணும். அதனாலதான் குடும்பம் ஒரு கோவில்னு சொல்லிருக்காங்க. அங்க எந்த கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது. போட்டி, பொறாமை எதுவும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போட பாசத்தோட இருக்கணும். நாம சந்தோஷமா இருக்கிறதோட இல்லாம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது இருக்கே, அதுலதான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. நாம நினைக்கிறதெல்லாம் எப்பவும் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா நடக்கும்போது அத நல்ல விதமா பயன்படுத்தணும். பந்தம், பாசம், விட்டு கொடுக்கறது இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்தாதான் குடும்பமும் சந்தோஷமும். இப்பவும் சொல்றேன், உன்னால இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. ஜெயமா, வந்த வேலை முடிஞ்சது, நான் போயிட்டு வரட்டுமா? ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணு. சரி. ஓஹோ, அப்படின்னா தேவை இருந்தா மட்டும்தான் அகிலாண்டேஸ்வரியா? சரி. ஐயோ, ஏய், என்னாச்சு? இங்க வா. என்னம்மா, பயந்துட்டீங்களா? ஐயோ, பத்தியா, இவங்க ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன். பின்ன என்னம்மா, உனக்கு நெஞ்சு வலின்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மே நை ஜாவுங்கி. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதா? டாக்டர் அப்படியே தான் இருக்காங்க. நான் சொன்னது இந்த பேஷண்ட் தான். உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தவங்க தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போனாங்க. இங்க வந்ததுல இருந்தே மயக்கமா தான் இருக்காங்க. இன்னும் மயக்கம் தெரியல. இவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். இவங்களை பத்தி பேப்பர்ல ஒரு ஆட் கொடுக்கணும். இவங்களை பத்தி ஏதாவது டீடைல் இருக்குங்களா டாக்டர்? நத்திங். இவங்க கையில ஏஜே பிரபலிக்கான பச்சை குத்தி இருக்காங்க. இது மட்டும் தான் க்ளூ. ஓ, ஒரு வாட்டி லேசா கான்ஷியஸ்க்கு வந்தாங்க. அப்ப கூட ஏஜேன்னு தான் சொன்னாங்க. வேற எதுவும் தெரியல. இந்த டீடைல்ஸை வச்சு பேப்பர்ல விளம்பரம் போடுங்க. கான்டாக்டுக்கு ஹாஸ்பிடல் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பக்கம் வாங்க. இப்போ எதுக்கு பேக் பேக் பண்ற நீ? வீட்டை விட்டு போறதுக்கு தான். நான் தான் உன்னை மன்னிச்சிட்டேல, இப்போ எதுக்கு தேவையில்லாம சீன் போடுறேன்? இப்போ காலை பிடிச்சி போவேனான்னு கெஞ்சிருமா உங்ககிட்ட? நீங்க எப்போ மன்னிப்பீங்க, எப்போ தண்டிப்பீங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதான் எதுக்கும் துணிமணி எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தூங்க போகும்போது ஒரு புத்தி, காலையில எழுந்திருச்சதும் ஒரு புத்தி.
திடீர்னு எழுந்திருச்சு வீட்டு விட்டு போன்னு சொன்னா அந்த நேரத்துல உட்காந்து பேக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதான் இப்பவே ஏற்பாடு பண்றேன். யாருக்கு புத்தி மாறி இருக்கு, எனக்கா உனக்கா? என் கல்யாணத்துக்கு ஒரு விருந்தாளியா வந்து திருட்டு தாலி கட்டிக்கிட்ட திருட்டு புத்திக்காரி தானே நீ. என் வீட்டுக்கு வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி அப்புறம் புத்தி மாறி வீட்டுக்குள்ள வந்தவ தானே நீ. நீ என்ன பார்த்து நேரத்துக்கு ஒரு புத்தின்னு சொல்றியா? இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. வெளியில என்ன பத்தி விசாரிச்சு பாரு. எதுக்கு விசாரிக்கணும்? அதான் படிச்சே பாத்துட்டேனே. என்னத படிச்ச? ஏய், சொல்லுங்க. என்ன எங்க போச்சு? ஏய், என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்தாங்க உங்க புத்தியோட லட்சணம். இது என்ன லெட்டர்? ஏன் பேர் இருக்கு? பின்ன ஹிட்லர் எழுதுனா ஹிட்லர்னு இல்லாம பட்லர்னா இருக்கும். ஏய் லூசு, இது நான் எழுதல. நீங்க எழுதாம உங்க ஆவி வந்து எழுதுச்சா? என்னவோ நான் தான் நேர்மை அத்தாரிட்டி மாதிரி வாய்க்கிழிய பேசுவீங்க. இப்பயும் பயந்துட்டு எழுதலன்னு அலறீங்க. என்ன பெரிய இவ்வளா நீ உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு? நேரா சொன்னா என்ன பண்ணுவேன்? ஷூட் பண்ணிடுவியா? நேரா சொன்னாலும் உனக்கு உரைக்க மாட்டேங்குது. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே தொடச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னை பார்த்து நேர திட்டுறதே வேஸ்ட் நினைக்கிற ஆள்னா உனக்காக நான் லெட்டர் பேர எழுதுவேனா? ஹலோ ஹிட்லர், போய் பேசாதீங்க. இந்த லெட்டர்ல எழுதி இருக்க வார்த்தையெல்லாம் நீங்க என்ன ஆல்ரெடி திட்டினது தானே? ஏய் முட்டாள், அதான் நீயே ஒத்துக்கிறல நான் உன்னை கழுவி ஊத்திருக்கேன்னு. அப்ப நான் எதுக்கு இதெல்லாம் லெட்டர்ல எழுதணும்? நீ ஏன் இந்த லெட்டர் எழுதி நான் எழுதுற மாதிரி இப்ப நடிக்கிற அதானே? ஹலோ ஹிட்லர், எதுக்கு நானே என்ன திட்டி எழுதிக்க போறேன்? நான் என்ன பைத்தியமா? அதுல என்ன உனக்கு டவுட்? நீ பைத்தியம் தானே? உனக்கு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். நான் உன்னை திட்டி ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்னு அவங்க கிட்ட காமிச்சு அழுது சீன் போடணும். அதானே உன்னோட திட்டம். பிற்காலத்துல நீ ஒரு நல்ல நடிகையா வருவ. அதெல்லாம் நீங்க சொல்லலனாலும் நான் பெரிய நடிகை ஆயிடுவேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஜெயமா கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி நல்லவதான். சொல்லிட்டு இருக்காத. நான் நல்லவன்னு ஒரு போர்டுல எழுதி கழுத்துல மாட்டிக்கோ. அப்பதான் ரோட்ல போற தெருனா எல்லாம் அதை படிச்சு உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும். அப்போ நான் என்ன தெருநாயா? நான் எழுதாத லெட்டர் நான் தான் எழுதுனேன்னு வாழ்னு கத்துறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் பேசிட்டா லெட்டரை நீங்க எழுதல நான் நம்பிடுவேனா? தப்பு பண்ணிட்டேன். அப்படி வாங்க வழிக்கு. அப்போ நீங்க தான் லெட்டர் எழுதுனீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அது இல்ல, பிரம்மன் எல்லாருக்கும் மூளை அள்ளி கரண்டில கொடுக்கும் போது உனக்கு கிள்ளி ஸ்பூன்ல கொடுத்திருக்கான்ல. உன் மூளை சைஸுக்கு ஏத்த மாதிரி நான் பேசிருக்கணும். அதான் நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரியே பேசிட்டேன். உன் லெவலுக்கு நான் பேசட்டுமா? பேசுங்க கரண்டி மூளைக்காரரே. இப்போ பெங்களூர்ல சென்னை உங்களை அன்புடன் வரவேற்குதுன்னு எழுதுனா அது நீ சென்னைன்னு நம்பிடுவியா? நம்ப மாட்டேன். அதே மாதிரிதான் நான் உன்னை திட்டின மாதிரி ஒரு லெட்டர் எழுதினா மட்டும் போதுமா? அது என் கையெழுத்துல இருக்க வேணாமா? நல்லா பாரு, அது என் கையெழுத்தே இல்ல. ஆமால ஆமால, வாய மூடு. உள்ள போய் குடும்பம் நடத்த போகுது. இப்ப புரியுதா உனக்கு ஏன் எல்லாரும் ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கன்னு? ஸ்பூன் மூளைக்காரி, லூஸ், மென்டல். எப்பா பாரு தொண நீ ஏதோ பேசிக்கிட்டு. செய். அப்படின்னா இதை யார் எழுதிருப்பா? ஓ, அந்த 3 Idiots பண்ண வேலையா இது? இருங்கடி மூதேவிங்களா, உங்களுக்கு இருக்கு. இந்த லெட்டரை நம்பி வீட்டை விட்டு போறதுக்கே துணிஞ்சிட்டோமே. அப்படி நான் போயிருந்தா அவங்களோட சேர்ந்து நான் 4th Idiot ஆல ஆயிருப்பேன். அப்புறம் லாக்கர்ல இருக்கிற அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாம போயிருக்கும். இந்நேரம் அந்த சிபிஐ ஆபீசர் என்னையும் என் அப்பாவையும் கொலையா கொண்டு இருப்பான். நல்ல வேலை அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மா வந்து என்ன போக விடாம வீட்லயே தங்க வச்சாங்க. இனிமேலாவது சீக்கிரமா அந்த லாக்கர் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு எவிடன்ஸ் எடுத்து எஸ்கேப் ஆயிடணும். யோ ஹிட்லர், என்னாலயா எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு போற? இரியா, கூடிய சீக்கிரமே உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளி கம்பி என்ன வைக்கிறேன். அந்த கம்பிய புடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு நீ அலற சத்தத்தை கேட்காம விடமாட்டா இந்த ஹாசினி.
அதுக்கே அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும். இப்பவே உன்னை லாக் பண்றதுக்கு ரிஹர்சல் பாத்துருவோம். திறக்க மாட்டேங்குது. ஏய், கதவு தர. ஏய் கேக்காரி, ஏய் லூசு, கதவு திறக்கறியா இல்லையா? ஏய் லூசு, சொல்லிட்டே இருக்கேன், கேக்குதா இல்லையா? ஏய் ஓ, ஏய் அரவேக்காடு மென்டல், உன்னதான் கதவு திறக்கல, உன் மண்டை உடைக்கிற. இப்போ அஜினி, நான் இருக்கேன். எங்க போயிட்டேன்? ஏய் பைத்தியம், அரவேக்காடு மென்டல், கதவு தர. இந்த கதவு உடைச்சு உன் மண்டை உடைக்க போற. இப்போ ஏய், எனக்கு லேட் ஆகுது. ஏய் அஜினி, அதென்ன பேய் படம்னா நம்மளால தனியா பார்க்க முடியாதுங்கறாங்க. 2-3 மாசமா ஹாசினிங்கிற ஒரு பேயோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என்னன்னு பாப்போம். யாரு?